ஹலோ மை ஃப்ரெண்ட். ஏப்ரல் 24 நேற்று தான் எங்கள் கல்யாண நாள். ஆனால் இன்றைக்கி தான் ஏப்ரல் 25 தான் நான் என்னோடய கல்யாண நாள் கொண்டாடினேன். அன்றைக்கி ஒரு உடம்பு சரியில்லை, மனசும் சரியில்லை. பெற்ற அம்மாவாக இருந்து என்னன்னு கொண்டாடின ஒரு செல்ஃபி விட்டுட்டேன். அப்புறம் நீ ஹரணிலாம் திட்டதுனால கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்காவது போகலாம் அப்படின்னு வெளில பரப்பிட்டோம். அப்படி நான் ஹரணி கிளினிக் போயிட்டேன். நான் பார்த்தா அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அடையாள பவனில் எனக்கு பிடிச்ச பேல்பூரி காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாதம்பாக்கத்தில் ஹரணி கோயில் பக்கத்தில் சக்தி கோயில் இருக்குது, அங்கே போயிட்டேன். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும். நீங்கள் நிச்சயமாக எல்லா குடும்ப பம்பளும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம் சொல்கிறோம் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு நம்ம போகிறோம்னு சந்தோஷத்தில் போகிறோம். அப்படி நான் ஒரு கொரோனாவுக்கு முன்னால் மற்ற 7 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்போ நான் காஞ்சிபுரம்லாம் எங்கெங்கே காட்டன் சைடெலாம் விலை கம்மியாக இருக்கோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு அப்படி கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. அன்றைக்கி மே 1 அன்றைக்கி ஒரு கூட்டமாக இருக்காது, காமாட்சி அம்மன் கோயில் நினச்சிட்டு வரதராஜ பெருமாள் நல்லா சுவாமியை பார்த்துட்டு அங்கே இருக்கிற காட்டன் சாரியெல்லாம் ஒரு 4-5 படம் 6 படம் ஒட்டுக்க எடுத்துட்டுருவோம். ரொம்ப சீப், 150-200 போட்டோம்னா டிசைன்ஸில் எங்கேயுமே கிடைக்காது அந்த காஞ்சிபுரம் காட்டன் சாரி மாதிரி. அப்படி வாங்கிட்டு உள்ளே போனால் கூட்டம், அப்புறம் கிடுன்னு கூட்டம். அப்படி லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் ஒட்டுக்காக விட்டுட்டு இருக்கானுங்க. நார்த் இந்தியன்ஸ் கூட்டம் வேறு. நான் என்ன பண்ணேன், மணி 7 நெருங்கிட்டு இருக்கு. ஒரு 11 மணி வரைக்கும் சென்னைக்கு லாஸ்ட்டு பஸ் இருக்குது. அப்போ பார்க்க போனால் ஒரு பதட்டம், ஐயோ நம்ம சீக்கிரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுமே. இதில் க்யூ கொஞ்சம் முன்னால் பின்னால் நகர்ந்து நானும் உள்ளே போக ட்ரை பண்ணினேன். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க சிஸ்டர். ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணுறான், என்னோட மார்பகத்தில் கையை வச்சு அழுத்துறான். அழுத்தி என்னை பிஃபோர் இப்படி பின்பக்கம் தள்ளுறான், நெஞ்சு மேலே கையை வச்சு. இது அங்கே கேமராவில் பதிவாயிருக்கும். ஒரு பெண், அது அம்மன், இன்னும் கொஞ்சம் நேரம் அம்மன் பார்த்துட்டு இருக்கேன் அந்த காட்சிகள் எல்லாம். அப்படியே எனக்கு வயசு ஒரு 47 அந்த மாதிரி இருக்கலாம். அந்த டைமில் 48க்குள்ளே இருக்கலாம். வயசு என்னங்க கணக்கு இருக்குது. பொம்பளையோட மார்பை பிடிச்சி அனுப்புக்கிறான், தள்ளுறான். அம்மன் உட்காந்துட்டு இருக்கா, எதிர்க்கா அப்படி தள்ளுறான். அப்படின்னா மிக கேவலப்பட்டு போயிட்டேன். அப்புறம் அங்கே இருக்கிற லேடிஸ் கூட்டின்ட்டாங்க. என்ன நடந்துட்டுருக்கு இந்த இடத்துல, ஒரு பொம்பளையோட மேலே கை வச்சு நெஞ்சில் தள்ளுறான் அப்படின்னு பெரிய கூட்டமே கூடி போச்சு. நான் சும்மா இல்லை, வெளியில் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு, அம்மா காமாட்சி, எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி எப்படி நடந்துட்டு எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு 100 ஃபோன் பண்ணி எனக்கு நடந்த நிகழ்ச்சிகள் பதிவு பண்ணோன்னா அங்கேருந்து ஒருத்தன் வந்தார், ரவின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ வந்து விசாரிக்குள்ளேயே அந்த சங்கர மடத்தை சேர்ந்தவனுங்க, பழைய சங்கராச்சாரியர் அவர் இல்லை, இன்னொருத்தர் சந்திரசேகரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தலைமையில் இருந்தவனுங்க அடியாளுங்க மாதிரி அவங்க கண்ணப்ப மிரட்டுறாங்க. என்ன ஒரு உன்னை நல்லபடி நீ இந்த காஞ்சிபுரத்தை விட்டு நல்லபடி வெளியே போக முடியாது, உன்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டே, பாருங்கடா நீங்கள் அதில் நீங்கள் அடுத்த டைம் எங்கே சந்திப்போம், வாங்கடா எல்லோரும் வெளியே அப்படின்னு எஸ்ஐ ரவி வேண்டாமல் நீங்கள் போயிடுங்க. போன உடனே மறுபடியும் 100 ஃபோனு, மேடம் உங்களை நல்லா விசாரிக்கிறதா என்ன இந்த சங்கராட்சியில் அந்த காஞ்சி காமக்கூடிய அடியாட்கள் என்னை மிரட்டி அனுப்பிட்டாங்க சார். எஸ்ஐ ரவி அவங்கக்கிட்ட பயந்துக்கிட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கலை. அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே சொல்கிறாங்க இங்கே ஒன்றும் சரியில்லைங்க மேடம், நல்லா தப்பான விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு நான் பேச அமைதியாக சென்னை வந்துட்டேன். வந்த மறுநாளே நம்ம சிஎம் செல்லுக்கு, அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சின்னு நினைக்கிறேன், சிஎம் செல்லுக்கு கவர்னருக்கு எப்பயுமே பெட்டிஷன் எழுதி விட்டேன். கரெக்டாக 1.5 மாதத்துல எனக்கு விசாரணை வந்தது காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரத்தில். மேடம் இங்கே வாங்க, இது மாதிரி போன உடனே இன்ஸ்பெக்டர் தான் விசாரித்தார். ரொம்ப சாஃப்டாக ஹேண்ட் பண்ணிவிட்டு அவனுங்களே வரவழைக்கிறார். காதை பிடிச்சி கண்ணங்கண்ணமே விசாரிப்பாருங்க. வச்சுட்டு ஏன்டா இவ்வளோ அக்கறம் பண்ணுறீங்களாடா, அவன் நாயில் நீ இல்லைங்கிறானுங்க. சார் இந்த கேஸ் இப்படியே விட முடியாது, இதை சங்கர மடத்தோடு சேர்ந்து நான் கேள்விப்படுறேன், கோவிலில் அவங்களோட கஸ்டடியில் தான் இருக்குது, அவங்களே வெளியே வர சொல்லுங்கள் சார், முதல்ல ரிப்போர்ட்டரி வர சொல்லுங்கள். ஏற்கனவே சந்திச்சிருச்சு போயாச்சு சங்கர மடத்தில். அப்புறம் இன்னொரு எஸ்ஐயும் சொல்கிறாரு, கொஞ்சம் வயசில் பெரியவர், அம்மா நீங்கள் வரத்துக்கு முதல் மாதம் தான் நார்த் இந்தியன்லேயே விமலான்னு போயிருக்கலாமா. அந்த அம்மாவும் இதே மாதிரி அசிங்கப்பட்டு அழுதுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருக்காங்க. பல பெண்களும் போலீஸ் ஸ்டேஷன் வந்தது உண்மை நிகழ்ச்சிங்க. ஆனால் ஏன் இந்த விஷயங்கள் வெளியில் வரல அப்படிங்கிறது நான் கொஞ்சம் லிபரலாக. அப்புறம் அவர் சொன்னார் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஆனால் அடி விட்டாங்க அந்த செக்யூரிட்டியை. அந்த எஸ்ஐ ரவி விசாரிச்சுட்டு அவரும் திட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. மேடம்
நீங்கள் காமாட்சி அம்மனை பக்கத்தில் விஐபி கியூவில் இப்போ நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் போங்க. இன்னுமே நான் காமாட்சி வந்து தரிசனம் பண்ணுற ஆசை கிடையாதுங்க. 48 வயசு ஆனாலும் 400 பொம்பளை தான். இவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டு பல பெண்கள் அசிங்கப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்ட பிறகு இந்த ஸ்தலத்துக்கு நான் போகிறதா இல்லை. வந்தனே நான் வரதராஜ பெருமாள் பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னவ தாங்க. இன்னி வரைக்கும் வரதராஜ பெருமாள் இங்கே என்ன கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில்கிட்ட நிறைய புடவை கடை இருக்கும். அங்கே வாங்கிட்டு அவர் அப்படியே ஜாலியாக சேவிச்சுட்டு கூட்டமே இருக்காது. இங்கே காமாட்சி மட்டும்தான் கூட்டம் இருக்கும். ஆதிசங்கர் நிறுவிய ஸ்தலம்ட்டு அந்த நிகழ்ச்சி அந்த மடத்துக்கு பண்ணி எனக்கு கவலையே என்னோட பல வருஷங்களுக்கு சில வருஷம் நடந்த நிகழ்ச்சி தான். அந்த சிஎம் சில கவர்னர் பண்ணது யாரும் மறைக்க முடியாதுங்க. எல்லாம் ரெக்கார்டு தான் ஆயிருக்கு. அதனால் நான் ஏன் சொல்ல வரேன்னா, காமாட்சி அம்மனுக்கு ஒரு மனசுக்கு பிடிச்சா போங்க. சொல்லுவாள் நமக்கு காஞ்சி காமாட்சி, கஞ்சி விசாலாட்சி, மதுரை மீனாட்சிம்பா. எனக்கு காஞ்சி மடத்தில் ஏற்பட்ட அந்த காமாட்சி ஏற்படுத்த அவமானம் நெஞ்சில் எங்கள் மாரில் கைப்பிடிச்சி அமுத்துறாங்கப்பாங்கிறேன். ராஸ்கல் நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. என்னோடய வயசு பொண்ணு ஹரணி எப்படி இது மாதிரி ஸ்தலங்களுக்கு அழைச்சிட்டு போகிறது. மதுரையில் தான் போயிருக்கோம். 3 மணி நேரம் இன்னும் தரிசனம் பண்ண அவ்வளோ கூட்டங்கள். யாரும் வந்து இதுமாதிரி ஆந்திரா இவன் யார் நார்த்தின் அத்தனை பேர் தான் பசங்க வராங்க. எவன் மேலே பிடிச்சி அழுத்தினானுங்களா? என்ன நடந்துட்டுருங்க இது வரைக்கும் வேண்டாம். அவளை நான் அழைச்சிட்டே போகலை. இது வந்து ஒரு இந்த மே 1 அந்த ஆட்சி மே 1 வரப்போகிறது. இதே மே 1 தான். இன்றைக்கி நான் பேசுகிறது ஏப்ரல் 25. இந்த மே 1 ஞாபகத்தில் தான் இது உங்களோட பங்கீடு பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு மே 1ங்கிறதுல சூப்பராக இந்த டூரிஸ்ட் கூட்டம் எல்லாம் வந்துடும். அடுத்தது இந்த நாள் கிழமையில் யாருமே இனிமேல் இடத்துல மாட்டாதீங்க. ஆனால் காஞ்சிபுரத்தில் சத்தியமாக நான் அந்த அம்மன் மேல் சத்தியமாக அவள் எதற்கே நிகழ்ச்சி நடந்துதுங்க. அப்புறம் தீர்மானம் எடுக்க நீங்கள் நினைக்கலாம் ஸ்மிருதி மேடம் இருக்கா இவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது தராலன்னுட்டு. ஏன்னா நான் அனுபவிச்ச துன்பங்கள் அப்படி யாருங்க. ஆனால் அந்த சங்கரபடத்தாலே கூப்பிட்டு வச்சு ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு கிழிச்சிருந்தா வச்சுக்கோங்க, எல்லாம் நாரி போயிருக்கும். ஆனால் என்னால் சில விஷயங்கள் வந்து அம்மன் காஞ்சி காமாட்சி அம்மனை வந்து அவளை அவசியப்படுத்த நான் விரும்பலை. அதே மாதிரி ஆதி காமாட்சின்னு இருக்கா, அங்கே பக்கத்துலேயே இருக்குது. அந்த இடத்துல போனீங்கன்னா கூட்டமே இருக்காதுங்க. ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டான். ஆதி காமாட்சி அவள் தான். இது வந்து காஞ்சி பெரிய ஆதிசங்கரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவளால் நிறுவப்பட்டது தான் இந்த காமாட்சி. ஆதி காமாட்சி கூட்டமே வர மாட்டேங்கிறது. நீங்கள் அது மாதிரி கரெக்ட் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்ல வரேன்னா, கோவில் குளங்கள் எல்லாம் வந்து முன்ன மாதிரி கிடையாதுங்க. தயவு செஞ்சு நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பாதுகாக்கணும். கூடுதலாக போய் சேவிச்சா தான் நம்மளுக்கு புண்ணியங்கிற மூட நம்பிக்கை ஒழிச்சுருங்க. அந்த காலம் மட்டும் இப்போ கிடையாது. வேறு ஒன்று அடுத்த நிகழ்ச்சி இன்னும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட அந்த காமாட்சி இது மாதிரி சங்கர மடத்தை வந்து இவ்வளோ கேவலம் பேசணும் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு வந்து கவலையே படுறதே மாட்டேன். நான் அன்றைக்கி யார் சப்போர்ட்டுக்கு நின்று எனக்கு எந்த வக்கீலுக்கு வந்தாங்க, எந்த கவர்மெண்ட்டே ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதோட சரி அவங்களால முடிச்சது. ஆனால் அன்றைக்கி ஏதோ சில காரணங்கள் விட்டுட்டேன். அன்றைக்கி வந்திருந்ததுல பேப்பரில் திருச்சிருக்கும். தயவு செஞ்சு கூட்டத்தில் போய் யாரும் மாட்டாதீங்க. என்னோடய மனசோட வேதனையை உங்களுக்கு தெரிவிச்சுட்டு வாழ்க வளமுடன்.